பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவரான ஆம்ஸ்டாங் அவர்களுடைய மறைவு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி கலந்த சோகத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஏன் அவருக்கு மட்டும் இப்படி ஒரு நிலைமை, இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கவே கூடாது. பல பேருக்கும் நல்லது செஞ்சுட்டு வந்த இந்த நல்ல மனுஷனுக்கு இப்படி ஒரு சோகமான மறைவா, இன்னும் அவரு நல்லா இருக்கணும்ட்டு பல பேரும் வாழ்த்துட்டு வந்த இந்த நிலையில இப்படிப்பட்ட ஒரு சோகமான ஒரு செய்தின்ட்டு அவர் மேல ரொம்பவே பிரியமா இருக்க அவருடைய தொண்டர்களா இருக்கட்டும், அவரு நல்லது பண்ணி இப்போ அவங்களால நல்லா வாழ்ந்துட்டு வர மக்களா இருக்கட்டும், எல்லாருமே ஒரு அதிர்ச்சியில தான் இருக்காங்க. யாராலுமே இதை ஏத்துக்க முடியலன்னு தான் சொல்ல முடியுது. இவரை பத்தி நிறைய வீடியோக்கள் இப்போ வெளியாயிட்டே இருக்கு. அவர் செஞ்ச நல்ல விஷயங்களா இருக்கட்டும், இன்னொரு பக்கம் அவரு ரவுடிசம் பண்ணியிருக்காரு, அதோடைய பின்விளைவுகள் தான் கூட சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அவர் இருக்கும் போது வந்த வீடியோஸை விட இப்போ அவரை பத்தி வர வீடியோக்கள் அவரை பத்தி தெரியாத விஷயங்களை தெரியப்படுத்துது. அதுல குறிப்பா அவர் கட்சிக்காக பாடுபட்டாருன்னு தெரியும். அதே நேரம் தன்னுடைய காதல் மனைவிக்காகவும் அவர் நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காராம். இவருடைய மனைவி பேர் பொற்கொடி. இவங்களும் ஒரு வழக்கறிஞர் தான். பொது வாழ்வுல ஈடுபட்டதுனால திருமண வாழ்க்கை நமக்கு செட் ஆகாது, திருமணமே பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவுல இருந்த இவருடைய மனசை மாத்தி எல்லாருடைய சம்மதத்தோட ரொம்பவே கோலாகலமா இவங்களுடைய திருமணம் ரொம்பவே வித்தியாசமான முறைப்படி நடந்திருக்கு. இவங்களுடைய மனைவி பொற்கொடி அவர்களுடைய அப்பா திருநாவுக்கரசர், அம்மா விஜயலட்சுமி, இவங்களுக்கு ஒரு தங்கை மலர்கொடி அப்படின்ற தங்கையும் இருக்காங்க. பொற்கொடி அவர்கள் சின்ன வயசுல இருந்து பொது பணியில ரொம்பவே அதிக ஆர்வம் கொண்டிருக்காங்க. குறிப்பா அம்பேத்கர் அவர்களுடைய கொள்கையை பின்பற்றதுல ரொம்பவே ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்காங்க. அதனாலதான் எப்படியாவது நம்மளும் ஒரு வழக்கறிஞர் ஆகணும் அப்படின்ற முடிவு எடுத்து இவங்களும் வழக்கறிஞர் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம புத்த மதத்தையும் இவங்க பின்பற்றி இருக்காங்க. பெரம்பலூர்ல பாத்தீங்கன்னா ஆம்ஸ்டாங் அவர்களுடைய வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு புத்த மடத்தையும் உருவாக்கி இருக்காரு. அங்கதான் இவங்க அடிக்கடி வந்து போயிருக்காங்க. அப்படிதான் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நட்பு ஏற்பட்டிருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், பட்டியலின மக்களின் முன்னேற்றத்துக்காக தொடர்ந்து செயல்பட்டு வந்து தலித் போராளி வழக்கறிஞர் தான் ஆம்ஸ்டாங் அவர்கள். அவருக்கும் அம்பேத்கர் அவர்களுடைய கொள்கை மேல அதீத ஈடுபாடு இருக்கு. நம்மள மாதிரி அவங்களும் இருக்காங்களே அப்படின்றதுனாலதான் நட்பு ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. அவரை பார்த்து இவங்களுக்கு காதலும் வந்திருக்கு. இந்த காதலை அவர்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி பொற்கொடி அவர்கள் அவங்களுடைய அப்பாவான திருநாவுக்கரசர் கிட்ட தான் சொல்லிருக்காங்க. அவர் தான் ஆம்ஸ்டாங் அவர்கள் கிட்ட போயிட்டு இது போல என்னுடைய மகள் உங்களை விரும்புறா, திருமணம் பண்ணிக்கணும் ஆசைப்படுறா, நீங்க கிடைச்சீங்கன்னா கண்டிப்பா அவளுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும், உங்களுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும்ட்டு அவங்க அப்பா தான் அவர்கிட்ட பேசுறாரு. ஆனா ஆரம்பத்துல ஆம்ஸ்டாங் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இல்ல நான் திருமணமே பண்ணக்கூடாதுன்ற முடிவுல இருக்கேன். ஏன்னா என்ன நம்பி ஒரு பெண் வரானா அவளுடைய உயிருக்கும் சரி அவளுடைய வாழ்க்கைக்கும் என்னால உத்தரவாதம் கொடுக்க முடியாது. நான் பொது வாழ்க்கையில ஈடுபட்டதுனால என்ன சுத்தி நிறைய தீமைகளும் இருக்கு. அதனால என்னுடைய உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. அவங்க வாழ்க்கையை கெடுக்க கூடாதுன்ற காரணத்தினாலதான் இது வரைக்கும் நான் திருமணம் பண்ணாம இருந்தேன்ட்டு அவரு சொன்னதுனால ஃபர்ஸ்ட் வீட்லயும் வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்களாம். அதுக்கப்புறம் அவருடைய மனசை மாத்தி இவங்க தான் திருமணம் பண்ணணும் எப்படியோ அடம் பிடிச்சு திருமணம் பண்ணிருக்காங்க. அந்த வகையில 2016ல பௌத்த மதப்படிதான் இவங்களுடைய திருமணம் நடந்திருக்கு. ஒரு சில கட்சி தலைவர்களும் இவங்களுடைய திருமணத்துல கலந்துகிட்டாங்களாம். சென்னை பச்சையப்பன் காலேஜுக்கு எதிரில இருக்க செயின்ட் ஜார்ஜ் ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல் கேம்பஸ்ல தான் இவங்களுடைய திருமணம் நடந்திருக்கு. இவங்களுடைய காதல் திருமணத்துக்கு அடையாளமா இவங்களுக்கு ஒரு மகளும் பிறக்கிறாங்க. இவங்களுடைய மகளுக்கு பேர் வச்சதே ஒரு வித்தியாசமா பேர் வச்சிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். என்னன்னா இவங்க வைக்கலங்க, ஆம்ஸ்டாங் அவர்கள் இருந்த கட்சியுடைய தேசிய தலைவரான மாயாவதி அவர்கள் தான் இவங்களுடைய செல்ல மகளுக்கு சாவித்ரி பாய் அப்படின்ற பேரும் வச்சிருக்காங்க. சாவித்ரி பாய் அவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா முதல்ல இருந்த ஒரு பெண் ஆசிரியர் அப்படின்னு தான் சொல்லப்படுது. அவங்களோட ஹிஸ்டரி எடுத்தா அது அப்படியே போயிட்டே இருக்கும். பெண்களுடைய கல்விக்காகவும் பெண்களுடைய நலனுக்காகவும் போராடின பெண்மணிகள்ல அவங்களும் ஒருத்தவங்க. அவங்கள மாதிரியே ஒரு போராளியா வரணும்ன்ற நோக்கத்தோடு தான் இந்த பேரை வச்சிருக்காங்க மாயாவதி அவர்கள். அது மட்டும் இல்லாம தேசிய உரிமம் பெற்ற இத்தாலிய துப்பாக்கிய ஆம்ஸ்டாங் அவர்கள் வச்சிருந்தாரு அப்படின்றது பல பேருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது எதுக்காக, அவரு தான் நல்லவராச்சு, அவர் கையில எதுக்கு துப்பாக்கி, அப்போ அவரு தப்பு செஞ்சிருக்காருன்னு தானே அர்த்தம் அப்படின்ட்டு இவருக்கு அகேன்ஸ்டா இருக்கிற ஒரு சிலர் சொல்லிட்டு வராங்க. இவரு இறக்குறதுக்கு முன்னாடி அவங்களுடைய மனைவி கிட்ட கடைசியா ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. அதாவது இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, இவங்க ஒரு புது வீடு ஒண்ணு கட்டிட்டு வராங்களாம். அவருடைய வீட்டை பாக்குறதுக்காக தான் அவங்க மனைவி கிட்ட நம்ம கூடிய சீக்கிரம் புது வீட்டுக்கு போயிடுவோம், அது மட்டும் இல்லாம நான் சீக்கிரமா போய் வீட்டை பார்த்துட்டு வந்துடுறேன், நீயும் பாப்பாவும் ரெடியா இருங்க, நம்ம ஹோட்டல்ல போயிட்டு இன்னைக்கு சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு ஆசை வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு தான் வந்திருக்காரு. இவர் என்னதான் திருமணத்துக்கு ஆரம்பத்துல நோ சொன்னாலும் திருமணம் ஆனதுக்கு அப்புறமா
ரொம்பவே ஒரு அன்பான கணவரா தாங்க இருந்திருக்காரு. பொது வாழ்க்கையில எந்த அளவுக்கு ஒரு சின்சியரா இருக்காரோ அதே மாதிரி தான் இவருடைய பிரைவேட் லைஃபையும் ரொம்பவே சின்சியரா இருந்திருக்காரு. இவர் ஏதாவது பேச போறாரு இல்ல ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா அவங்களுடைய மனைவி கிட்ட கலந்து ஆலோசிப்பாராம். அது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் எங்கேயும் எப்பயும் இவரை விட்டு பிரிஞ்சு போனதே கிடையாதாம். இவங்களுக்கு இடையில சண்டையும் வந்ததே கிடையாதாம். ஒரு நல்ல கணவன் மனைவியா வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இவர் வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்களுடைய செல்ல மகளை கட்டி அணைத்து முத்தம் கொடுத்துட்டு தான் கிளம்புனாராம். பத்திரமா இரு, நான் வந்துடுறேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு கிளம்புனாராம். ஆனா வீட்டுக்கு அவருடைய பிணம் தான் வந்துதாம். அவங்களுடைய பிணத்தை பார்த்துட்டு கதறி கதறி அழுதுருக்காங்க. அவருடைய இறப்பு செய்தியை கேட்டதும் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க பொற்கொடி. அதே மாதிரி தான் இயக்குனர் ப ரஞ்சித் அவர்கள், வெற்றிமாறன் அவர்கள், மாரி செல்வராஜ் அவர்கள், கூல் சுரேஷ், தீனா அவர்கள் இப்படி பல பேரும் இவருடைய இறப்புக்கு இரங்கல் தெரிவிச்சது மட்டும் இல்லாம நேரடியா போயிட்டு அஞ்சலியும் செலுத்தினாங்க. தேசிய தலைவரான மாயாவதி அவர்கள் இவருடைய இறுதி அஞ்சலிக்கு வந்தப்போ அவங்கள பார்த்து ரொம்பவே கதறி கதறி அழுதுருக்காங்க அவருடைய மனைவியான பொற்கொடி. அது மட்டும் இல்லாம தன்னுடைய மகள் சாவித்ரி பாயும் அப்பா வாப்பா அப்பா வாப்பான்னு சொல்லி கதறி அழுற அந்த வீடியோலாம் பாக்குறவங்களுடைய மனசையும் கலங்கடிக்கிற வகையில தான் இருக்கு. இவருடைய மறைவுக்கு அப்புறம் கூட ஒரு கேஸ ஃபைல் பண்ணிருக்காங்க பொற்கொடி அவர்கள். என்னன்னா இவருடைய உடலை பெரம்பலூர்ல இருக்க கட்சி அலுவலகத்துடைய வளாகத்துல தான் புதைக்கணும் அப்படின்ட்டு கேஸ் ஃபைல் பண்ணதை தொடர்ந்து என்ன இவங்களுக்கு தீர்ப்பு கிடைச்சிருக்குன்னா, திருவள்ளூர் புத்தூர்ல வேணா நல்லடக்கம் பண்ணுங்க, அவருடைய நினைவிடத்தை அவருடைய கட்சி அலுவலகத்துல வச்சுக்கோங்க அப்படின்ட்டு தீர்ப்பு கிடைச்சிருக்கு. இவருடைய இறுதி ஊர்வலத்துல பாத்தீங்கன்னா ஜெய் பீம் வீர வணக்கம், ஜெய் பீம் வீர வணக்கம் அப்படின்ட்டு முழக்கங்கள் ரொம்பவே சத்தமா இருந்தது. 2024 நடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்த வேட்பாளர்களுக்கு ஆதரவா ஓட்டு சேகரிக்க பொற்கொடி அவர்கள் கட்சி பணியிலும் ஈடுபட்டிருக்காங்க. சோ பொற்கொடி அவர்களுக்கும் அவங்களுடைய மகளுக்கும் இறைவன் தான் துணையா இருக்கணும்.